வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு பேப்ளேட் அன்பாக்சிங் தான். ஒரு நிமிஷம் இருங்க, நான் அதை எடுத்துறேன். இந்த டப்பாக்குள்ள இருக்கிற பேவை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இதை நம்ம வாங்கியிருக்கிறது பேக்கிங் பேஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஃப்ளேம் பிராண்டு. என்ன பேப்ளேட்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பேருன்னு. இது அட்டைப்பெட்டி தான், வேணாம் டீ போட்டுருவோம். ப்ரைஸ் அண்ட் ரெக்யூமெண்ட். ஐயோ அம்மாலே சாரிப்பா, டிஸ்க்கு பார்த்தீங்களா? ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் என்னோட ஃபேவரட் பே. இது பிளேடரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஷூ கொரோனாய் பேப்ளேட் பஸ்ட் எவல்யூஷனில் ஷூ கொரோனாய் இந்த பேப்ளேட் யூஸ் பண்ணியிருப்பான். அவனோட ரெண்டாவது பிளேடை இது யூஸ் பண்ணியிருப்பான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்ளேட் பஸ்ட் எவல்யூஷனில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜண்ட்ஸ் ப்ரைஸ் யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் மாற்றிருப்பான். எனக்கு ரொம்பவே பிடிச்ச பே. ரொம்ப சூப்பரான ஒரு லேயர். அந்த அளவுக்கு வெயிட் இல்லைனாலும் ஓரளவுக்கு வெயிட்டாக நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்க்கு சேம் அனிமையில் காட்டின அதே டிஸ்க்கு தான். 00 டிஸ்க்குன்னு நினைக்கிறேன் இது பேர். எனக்கு சரியாக தெரியல 00 டிஸ்கான்னு. ஆனால் நல்லாவே இருக்கு கைஸ். லிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு வெயிட்டில் சூப்பராகவே இருக்கு. ஃபைனலாக பர்ஃபார்மன்ஸ் டிப். இந்த பேப்ளேட் எனக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப் தான். ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்பால் 3 விதமாக பேட்டில் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும், ஸ்ப்ரைசன் ஒரு பேலன்ஸ் டைப்பு. அதில் இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப்பை வச்சு நம்மளால ஸ்ப்ரைசனை 3 விதமாக லான்ச் பண்ண முடியும். லான்ச் இதை பாருங்க, பேட்டில் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இப்போ இது ஸ்டாமினா டைப்பில் இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ஸ்டாமினா டைப். இது அப்படியே இப்படி இழுத்து நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் டைப். அப்புறமா இன்னொன்று நம்மளால பண்ண முடியும், இது அட்டாக். மொத்தம் 3 மோட்ல நம்மளால இந்த ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் லான்ச் பண்ண முடியும். இதனால தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் பேப்ளேடு. ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு தான் இருக்கு. இந்த ஒன்று மட்டும் நம்மளால இந்த டிரைவர்ல இந்த ஒரு இது ஒட்டணும். இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்டிக்கர் அப்புறமா ஒட்டிக்கலாம். இது உள்ளே போட்டு நம்ம எடுத்து வச்சிருவோம். சரி, ஓகே கைஸ், ஏங்க நம்ம செட் பண்ணிட்டு பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். இதை பார்த்தீங்கன்னா நம்மளால 2 மோட்ல லான்ச் பண்ண முடியும். ரைட் லெஃப்ட்னு சொல்லி 2 விதமாக இதை லான்ச் பண்ண முடியும். இப்போ இது ரைட்ல இருக்கு. இப்போ லெஃப்ட்டுக்கு எப்படி மாற்றணும்னா, நம்ம கிட்ட அந்த டூல் இல்லை, அந்த டூல்னா இந்த டிஸ்க் இருக்குல்ல, இதை வச்சு இந்த இடத்துல ஒரு புஷ் கொடுத்து திருப்பணும். ஆனால் பொறுமையாக திருப்பணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ பாருங்க, நம்ம கிட்ட இப்போ லெஃப்ட் லான்ச்சரும் இல்லைன்றதுனால நம்ம ரைட்லேயே பண்ணி விளையாடுவோம். ஒரு நிமிஷம். ரைட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்க, எனக்கு இன்னும் கூட அது போகணும். இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்து தட்டணும். சாரி, கரெக்டாக நிற்கணும். அப்போதான் ரைட் லான்ச் நல்லா வரும். ஓகே, பாருங்க கைஸ். அப்படியே அனிமே சீரீஸ்ல காட்டின அதே ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் நம்ம கையில இருக்கு. ஃப்ளேம் பிராண்டு தான், இருந்தாலும் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்மளோட அந்த ஸ்டேடியம் எடுத்து நம்ம இதை வச்சு ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். இதோ நம்ம ஸ்டேடியம் வந்துடுச்சு. என்னடா இதில் போட்டு இந்த ஒயிட் பார்ட் காரணம்னா, ஆமாம் நான் ஒயிட் பார்ட் எடுத்து வச்சுட்டேன். இப்படியே நம்ம லான்ச் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே கேமரா ஒழுங்காக செட் பண்ணிடலாம். ஓகே, இதோ நம்மளோட லான்ச்சரை எடுத்தாச்சு. வாங்க ஒரு லான்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் அட்டாக் டைப்பில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சொல்லி பார்ப்போம். 3, 2, 1 கோ. பரவாயில்ல கைஸ், நல்ல ஒரு அட்டாக் டைப் மாதிரி தான் சுற்றுது. எனக்கு இந்த ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் பிடிச்சதுக்கான காரணமே அதோட இந்த டிப்பு தான். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ஆனால் அட்டாக் டைப்ல இதுக்கு ஸ்டாமினா அவ்வளவும் இல்லை. இப்போ நம்ம இதை டிஃபென்ஸில் வச்சு ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். டிஃபென்ஸில் வச்சு ஒரு பேட்டில். 3, 2, 1 கோ.
நல்லாவே இருக்குது பேப்ளேடு. ஆனா என்னன்னா இது இந்த சைட்ல போய் இடிக்குது, அதனாலே இது ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா சீக்கிரமா குறையுது. நம்ம சீக்கிரமாவே ஒரு ஸ்டேடியம் வாங்கணும். அதை நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம். ஓகே, இப்ப இது அட்டாக்கு. இப்ப ஸ்டாமினா மோட். இதுதான் ஸ்டாமினா மோடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது எனக்கு அட்டாக் மோடு மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுதான் ஸ்டாமினா மோடுன்றாங்க, தெரியல. சரி வாங்க ஸ்டாமினா மோட்லயே ஒரு பேட்டில் போடும். சரி, ஒரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 3 2 1 கோ. பரவாயில்ல, பேப்ளேட் நல்லாவே சுத்துது. அதுல ஒன்றும் குறை சொல்ற மாதிரி இல்லை. வெயிட்டும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா இந்த இடத்துல போய் இடிக்கிறது தான் இப்ப எனக்கு காண்டா இருக்கு. சரி இருங்க, நம்மளோட ஜில்லியன் ஜூட்ரான், நம்ம இந்த பேவை நேற்று அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வேணா நான் கீழே தரேன். இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், இது செகண்ட் ஜென்ரேஷன். எந்த பேப்ல ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டாமினாலேயே ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டில் போட்டு பார்ப்போம். 3 2 1 நல்லாவே இருக்கு பேட்டில். ஸ்பைஸ் அண்ட் கிங் தோத்துருச்சா? என்னங்க இது, இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இங்க பாருங்க, பஸ்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட. நம்ம கிட்ட லான்ச்சர் சரியில்லை கைஸ். நம்ம இன்னொரு லான்ச்சர் ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்த உடனே நம்ம அதை வச்சு ஒரு பேட்டில் போடுவோம். ரைட் லெஃப்ட்டுக்கு ஸ்பின் ஆகிற மாதிரி லான்ச்சர் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். 3 2 1 ஷூட். என்ன கைஸ் இது? சரி, இல்லைன்னா இருங்க கைஸ், நம்ம அந்த ஒயிட் கலர் பார்ட் இருக்குல்ல, அதை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோ அந்த ஒயிட் கலர் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம போட்டு ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். திரும்ப எல்லா கோட்டாலிங்க, திரும்ப முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரைஸனையே லான்ச் பண்ணுவோம். இப்போ ஸ்டாமினா டைப்ல இருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3 2 1 கோ ஷூட். மெத்தேடி சொல்லியடி. நல்லாவே பேட்டில் நடக்குது பாருங்க கைஸ். அது கீழே போய் இடிக்கிறதுனாலதான் இவ்வளவு சீக்கிரமா அதுக்கு ஸ்டாமினா போகுது. ஐயோ, திரும்ப ஸ்டாமினா போகுது. ஸ்ப்ரைஸ் இருக்கு, ஸ்ப்ரைஸ் பஸ்ட் ஃபினிஷ் கொடுறா. ஆமா, எங்க அட்டாக்கே பண்ணல. அவ்வளவுதாங்க, ஸ்ப்ரைஸ் தான் ஜெயிச்சிருக்கு. வாங்க அடுத்த மோட்ல ஃபைட் பண்ணி பார்ப்போம். இப்ப அட்டாக் டைப். இப்ப அட்டாக் டைப்ல நம்ம சண்டை போட்டு பார்ப்போம். 3 2 1 go shoot. அட்டாக் டைப் நிறைய சுத்தல. 3 2 1 go shoot. நான் கரெக்டா தான் சொல்றேன். அதான் அட்டாக் டைப்பா? கொஞ்சம் யாரா தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஜில்லியன் சுட்டு வந்த ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கு. திரும்ப ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம். 3 2 1 go shoot. ஐயோ, அப்படியே லான்ச் பண்ணிப்போம். அவ்வளவுதான், ரெண்டுமே பர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா எது ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் ஆச்சுன்னு தெரியல. என்னடா இப்படி நடக்குது? என்ன ஸ்மார்ட் ரெண்டுமே ரைட் சைட்ல இருக்கு. ஓகே, சூப்பர். இதை நான் நேற்று அன்பாக்ஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இது ஸ்டிக்கர் பிரியுதுன்னு. உண்மையிலே பாருங்க, ஸ்டிக்கர் பிரியுது. ஸ்டிக்கர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. சரி, இப்போ டிஃபென்ஸ் டைப்ல பேட்டரி போட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ டிஃபென்ஸ் டைப். 3 2 1 go shoot. லான்ச்சர் ரெண்டு போயிடும் நினைக்கிறேன். ஐயோ, என்ன கைஸ் இது? என்ன இது இப்படி நடக்குது? என்னங்க, ஃபேக் ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்கிங் இவ்வளவு வீக்கா இருக்கா, இல்ல இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா? சரி, நம்ம இன்னொரு பேட்டில் ஒண்ணு போட்டு பார்ப்போம். 3 2 1 go shoot. நெத்திரி. ஓயோ, கேமரா. என்னங்க இப்படி நடக்குது? இப்பதான் ஏதோ பேட்டில் பண்ணலான்னு வரேன், கேமரா வேற விழுது. ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, திரும்ப ஸ்ப்ரைஸ் லான்ச் பண்ணி பார்ப்போம்.
3 2 1 oh shoot 3 2 1 திரும்பவுமா guys என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எப்படி ஸ்பைஸ் அண்ட் ரெக்கியம் தோக்கும்? ஏய் இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்டா, நீ செகண்ட் ஜெனரேஷன்டா, எப்படா தோக்குற? என்னங்க நடக்குறீங்க? சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்பைஸ் அண்ட் ரெக்கியம் நான் எவ்வளவு ஆசையா வாங்கினேன், என்னடா இப்போ இப்படி நீங்க மாட்டீங்க. சரி ஓகே guys, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலான்னு இருக்கேன். எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. சரி கடைசியா இன்னும் ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போமா? டிஃபென்ஸ் டைப்ல வச்சு இன்னும் ஒரே ஒரு பேட்டில் கடைசியா. 3 2 1 oh shoot. என்னங்க லான்ச்சர் வரல. 3 2 1 oh shoot. ஸ்பைசன் விடாத. ஜில்லியன் சுட்டன பர்ஸ்ட் பண்ணு ஸ்பைசன். நல்லா ரெடி. ஃபாஸ்ட் பர்ஸ்ட். என்னங்க இது ஜெயிச்சிருச்சு, ஆனா சர்வைவல் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்கு. பர்ஸ்ட் கிடைக்கும்னு நினைச்சேன். கிளிக் ஆகுதுண்ணா, ஆமா கிளிக் ஆயிருக்கு. இன்னும் ஒரு ஹிட்டு ஹெவியா விழுந்தாலும் ஜில்லியன் சுட்டான் பர்ஸ்ட் ஆயிருக்கும். சரி ஓகே, நம்ம இதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா ஸ்பைஸ் அண்ட் ரெக்கியம்க்கு ஒரு கிளிக் கூட ஆகல பாருங்க. என்ன கேட்டா இது நல்ல ஒரு குவாலிட்டியில இருக்கிறது, நல்ல பே தான். என்கிட்ட இது லான்ச்சர் சரியில்லை, அதனால கூட இப்படி இருக்கும். நம்ம கிட்ட அந்த இன்னொரு லான்ச்சர் நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம்னு சொல்லியிருக்கோம்ல, அது வந்தோடனே நம்ம அதை வச்சு ஒரு பேட்டில் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரி அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோவில் எதனா தப்பாக சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் இதுதான் என்னோட 2வது வீடியோன்றதுனால எனக்கு எப்படி பேசணும் என்ன பேசணுன்றது சரியா தெரியல. சரி ஓகே, நம்ம இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதோ ஜில்லியன் சுட்டான அன்பாக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், போய் பார்த்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் உங்களை இன்னொரு கண்டென்ட்ல வந்து சந்திக்கிற வரைக்கும் பாய். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.